கல்யாணி மிஸ். இன்னைக்கு கல்யாணி மிஸ் இங்க வந்து போர்டை பார்த்து சந்தோஷப்பட போறாங்க. டேய், சந்தோஷப்பட மாட்டாங்கடா, ஸ்பெல்லிங் தப்புடா. என்ன சொல்ற? வெல்கம் கல்யாணி மிஸ் கரெக்டா தானே எழுதியிருக்கிற? இரு, நான் வரேன். ஆ, இதுதான் கரெக்ட். வெல்கம் கல்யாணி மிஸ். டேய் மஞ்சமாக்கா, நீ வேற லெவல்டா. ஏய் சமந்தா, நான் இன்னைக்கு நெயில் பாலிஷ் கொண்டு வந்திருக்கிறேன்டி. சூப்பர் டி தமன்னா. என்னென்ன கலர் கொண்டு வந்திருக்கிற? நான் நிறையா கலர்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன்டி. ரெட்டு, ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன், பர்பிள், பிங்க் இப்படின்னு நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம ஒரு ஒரு நெயிலுக்கு ஒரு ஒரு கலர் வச்சுக்கலாம். சரிடி சரிடி தமன்னா. ஒரு அரை நாள் வரல, அதுக்குள்ளேயும் பாரு தேவாங்க மாதிரி சுத்திட்டு இருக்குதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரோஜா மிஸ் நீங்களா? என்ன நானா? ஒரு அரை நாள் நான் வந்து ஸ்கூலுக்கு வரல. என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வராம இருந்தேன். நீங்க என்னடான்னா மேலே கீழேன்ட்டு ஆடிட்டு இருக்கீங்க. மிஸ் உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு தான் சொன்னாங்க, இன்னும் ஏன் வந்துட்டு இருக்கீங்க? என்னது, வேலையை விட்டு தூக்குனாங்களா? அடுத்த வருஷம் நல்லாசிரியர் விருதுக்கு நான் பாடுபட்டுட்டு இருக்கிறேன். வேலையை விட்டு தூக்குறாங்களாமா? அடிங்க. இங்க பாரு, நான் வந்தது கூட தெரியாம பேசிட்டு இருக்குதுங்க. ஏய் சமந்தா, தமன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ ரோஜா மிஸ்ஸு. மிஸ் உங்களை வேலையை விட்டு இன்னும் தூக்கலையா? என்ன ஆளாளுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? என்னை வேலையை விட்டு தூக்க போறாங்க, தூக்குறாங்கன்ட்டு உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா என்ன? ஆமா மிஸ், கல்யாணி மிஸ் தான் சொன்னாங்க. இனிமேல் அவங்க தான் எங்கள் கிளாஸ் டீச்சர், உங்களே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க மிஸ். கல்யாணி டீச்சரா? அப்படி ஒருத்தி நம்ம ஸ்கூல்ல யாருமே இல்ல. இருக்கிறாங்க மிஸ், அவங்க ரொம்ப ஜாலியா பேசுனாங்க. இங்க பாரு, இந்த ஸ்கூல் எலிமெண்டரி ஸ்கூலு. இந்த ஸ்கூல்ல மொத்தம் இருக்கிறதே மூணு டீச்சர்ஸ் தான். அதுல நான் ஒருத்தி. அப்புறம் இருக்கிறது இந்த ஸ்கூல் ஹெச்எம். வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு இங்க கிடையாது. அது யாரு? கல்யாணி டீச்சர். அப்ப இனிமேல் அவங்க வரமாட்டாங்களா? ஒரு அரை நாள் நான் லீவ்ல இருந்தேன். அதுக்குள்ளேயும் யாரோ வந்து மிஸ்ன்னு உங்ககிட்ட போய் சொல்லி கிளாஸ் எடுத்துருக்காங்க. நீங்களும் அதைய பார்த்து நம்பி நீங்களும் உட்காந்துருக்கிறீங்க. எல்லாரும் போய் அவங்கவுங்க பிளேஸ்ல உட்காருங்க முதல்ல, போங்க. அப்ப இனிமேல் இவங்க தான் வர போறாங்களா திரும்பியும்? போர்டில் என்ன லாங்குவேஜ் கிறுக்கி வச்சிருக்கீங்க? மிஸ், அது வெல்கம் கல்யாணி மிஸ்னு எழுதியிருக்கிறோம் மிஸ். என்னது, வெல்கம் கல்யாணி மிஸ்ஸா? இது என்ன ஸ்பெல்லிங்கு? யார் இந்த ஸ்பெல்லிங் எழுதுனது? ஆ, மிஸ், இந்த மஞ்சமாக்கன் தான் மிஸ் எழுதுனா. டேய் மஞ்சமாக்கா, நல்லா தானே படிச்சுட்டு இருந்த, என்ன இப்படி எழுத ஆரம்பிச்சிட்ட? சாதாரணமா சொன்னா உனக்கு புரியாது. இரு, உன்னை வச்சுக்கிறேன். இங்கிலீஷ் தெரியாது உனக்கு? இங்கிலீஷ் தெரியாது உனக்கு? என்ன எழுதி வச்சிருக்கிற? அதுதான் வெல்கம் கல்யாணி மிஸ்ஸா? ஆ, என்ன ஸ்பெல்லிங் எழுதி வச்சிருக்கிற? ஏதாவது ஒன்னாவது சரியா இருக்குதா? வலிக்குது மிஸ். எவ்வளோ ஒருத்தி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிருக்கிறா. ஒரு அரை நாள் கொஞ்சம் நாய் மடிச்சிட்டு வரலாம், ரிலாக்ஸேஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தா, அதுக்குள்ளேயும் எவ்வளோ ஒருத்தி வந்து நான் பட்ட கஷ்டம் அத்தனையும் வீணாக்கி விட்டுட்டு போயிருக்கிறா. ஏய் தமன்னா, நீ தானே கிளாஸ் லீடரு, இங்க வா. வந்துட்டேன் மிஸ். அடுத்து அந்த கல்யாணின்னு ஒருத்தி வந்தால, அவ வந்தான்னா என்கிட்ட சொல்லு. அவளையே என்கிட்ட கூட்டிட்டு வா. ஒன்னு இங்க இருப்பேன், இல்லைன்னா ஸ்டாஃப் ரூம்ல இருப்பேன். புரிஞ்சுதா? புரிஞ்சது மிஸ். போய் உட்காரு. ஒருவேளை நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு பாக்குறவங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பாளே கல்யாணி, அவளா இருப்பாளோ? அவ எதுக்கு ஸ்கூல் பக்கம்லாம் வர்றா? எல்லா மூஞ்சிங்களையும் பாரு, ஆளுங்களும் மண்டைங்களும். வந்தது டீச்சரா இல்ல கிறுக்கான்னு கூட தெரியாம உட்காந்து கிளாஸ கவனிச்சிட்டு இருந்திருக்கிறீங்க. மிஸ், அவங்க கிறுக்கு இல்ல மிஸ், நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க மிஸ். அந்த லட்சணத்துல தான் போர்டில் பார்த்துட்டு இருக்கிறேனே. இந்த பரீட்சையில மட்டும் யாராச்சும் மார்க் கம்மியா எடுத்தீங்க, முக்கியமா இங்கிலீஷ்ல மார்க் கம்மியா எடுத்தீங்க, உங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து உங்களை நாறு நார கிழிச்சிருவேன். நம்ம கல்யாணி மிஸ் இருந்த வரைக்கும் நல்லா தானடா இருந்துச்சு, இந்த மாதிரி நம்மள மிரட்டவே இல்லைல. இவங்க தான் நம்மளைய மிரட்டுறாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம நம்மளைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன்னு சொல்றாங்க, அடிக்கிறாங்க. எல்லாமே தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு கல்யாணி மிஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்குது. என்னங்க குசு குசுன்னு பேச்சு? உட்காந்து படிங்க. முக்கியமா அந்த கல்யாணி மிஸ் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க. எல்லாமே தப்பு. நான் சொல்லி கொடுக்கறதா ரைட்டு. புரிஞ்சுதா? சி, எனக்கும் கல்யாணி மிஸ்ன்னு வருது. கல்யாணிக்கு இருக்கு. டேய் என்னடா எல்லாரும் மாற்றி மாற்றி அவங்க சொல்லி கொடுக்கறது தப்பு, அவங்க சொல்லி கொடுக்கறது தப்புன்னு சொல்கிறாங்க. எதுடா கரெக்டாக இருக்கும்? எனக்கு என்னமோ நம்ம கல்யாணி மிஸ் சொல்லி கொடுத்தது தான் கரெக்டுன்னு தோணுது. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடலாமா, எங்களுக்கு கல்யாணி டீச்சர் தான் வேணும், இந்த ரோஜா மிஸ் வேண்டான்ட்டு சொல்லிடலாமா? அக்கா, அண்ணா, எங்க அம்மா உங்களை தங்க வேண்டாம்னு சொன்னதுக்காக நீங்க ஊரை விட்டு ஒன்றும் போக வேண்டாம். நீங்க குறிஞ்சி அக்காவையே கூட்டிட்டு போங்க.
இந்த வீடு இருக்கு பாத்தீங்களா, இது எங்க சொந்தக்காரவங்க வீடு தான். என்னோட பெரியப்பாவோட வீடு தான். எங்க பெரியப்பா இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. இங்க எப்பயாச்சும் தான் வருவாரு. அட்லீஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு வரவே மாட்டாரு. இந்த வீட்டை நீங்க வச்சுக்கோங்க. இந்த வீட்ல நீங்க தங்கிக்கோங்க. ஆனா இந்த வீட்ல டாய்லெட் பாத்ரூம் இல்ல. வேணுங்கிறப்ப அக்கா நீங்க எங்க வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்கக்கா. பரவாயில்லடா சிவா. உங்க அம்மா வேண்டான்ட்டு துரத்தி விட்டதுக்கு அப்புறமா நான் எதுக்கு திருப்பி அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்? அவங்க பக்கம் அவங்க சொல்றதுல நியாயம் இருக்குது. அவங்களும் தப்பு பண்ணல, நானும் தப்பு பண்ணல. நான் வரமாட்டேன், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்டா. நீ எனக்கு இந்த வீடு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. சரிக்கா, சரிக்கா. தினமும் நான் இங்கேயே தான் இருப்பேன். இங்கேயே தான் நான் வருவேன். ஏதாச்சும் வேணும்னா மட்டும் கேளுங்கக்கா. சரிடா சிவா. அண்ணா, நீங்க 3 பேரும் அக்காவ நல்லா பாத்துக்கோங்கண்ணா. சரி சிவா, பத்திரமா பார்த்துக்கிறோம். சரிங்க அண்ணா. நானு கிளம்புறேன். எங்க அம்மா தேடுவாங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த குறிஞ்சி புரிஞ்சிருந்தா இந்நேரம் வந்திருப்பா. அவளுக்காக இப்படி போராடுறியா நீயே? இல்லடா, அவ நிலைமைக்கு நான் ஒரு முக்கியமான காரணம்டா. அவ வாடகை காலேஜில் தாண்டா படிச்சிட்டு இருந்தா. அன்னைக்கே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருந்தேன்னா அவ இந்த அளவுக்கு பிரச்சனைக்கு வந்திருக்க மாட்டா. அதனால தாண்டா நான் இவ்வளோ பாடுபடுறேன். இங்க பாரு தாமினி, நீ பாடுபடுற சரி. ஆனா அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் அவகிட்ட இருந்து வரல. அப்படின்னு இருக்கிறப்ப நீ பாடுபடுறதுல ஒரு யூஸுமே கிடையாது. ஆமா, உன்னைய நீயே தேவையில்லாம வருத்திக்கிற. பரவாயில்லடா, நான் எப்படியாச்சும் அவ கூட தான் நான் வரணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்க 3 பேத்துக்கு இது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க கிளம்பிருங்க. எனக்கு தான் வீடு இருக்குதுல்ல. லூசா நீயே தனியா இந்த வீட்டில் விட்டுட்டு நாங்க எப்படி போறது? உனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது தனியா இருக்கிறதுக்கு? ஆ, நம்ம கூட ஒருத்தன் வந்தான்ல, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமானவன். அவன் எங்க ரொம்ப நேரமா காணோம்? பாத்ரூம் போனேன்னு போனான்டா. அதுக்கப்புறம் ஆளை காணோம். நானும் தேடல, இருக்கிற பிரச்சனையில அவன் வேறையான்னு. அவனை எங்கடா தங்க வைக்கிறது? பேசாம அவனை ஊருக்கு அனுப்பிச்சுட்றலாமா? வேண்டாம் வேண்டாம், அவன் தானே மெயினாக இதுக்கு காரணம். ஒரு காரணமாக தான் அவனை கூட்டிகிட்டு வர சொன்னேன். அவனை வச்சு தான் இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும். ஆனா எப்படி? யோசிக்கலாம். அது இல்லாம இந்த வீட்டுக்குள்ள அந்த ஆளையெல்லாம் நான் சேர்த்துக்க முடியாது. நைட் ஆனதுக்கப்புறம் நீ மட்டும்தான் உள்ள தூங்குற. நாங்க 3 பேரும் உனக்கு பாதுகாப்பா வெளியே தூங்குறோம். புரியுதா? ஆமா ஆமா, அதுதான் சரி. பொண்ணுங்கிறதுனால உன்னை ஈஸியா இந்த ஊர் தப்பா பேசிரும். என்னைய பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஊர் பேசும் உலகம் பேசுன்ட்டு நான் நினைக்கிற ஆள் கிடையாது. இருந்தாலும் உங்கள் கன்வீனியன்ஸ் எங்கேயோ அங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அப்படியே இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வரேன். இதெல்லாம் இவளுக்கு தேவையா? முதல்ல அந்த லூசு குறிஞ்சியை நான் பார்த்தே ஆகணும். நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வியை நான் கேட்டே ஆகணும். முதல்ல இந்த தாமினிய சொல்லணும். எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாத ஒரு பிள்ளைக்கு இவ எதுக்கு இத்தனை பாடுபடுறாளோ? பொறுமையே இருந்து பார்க்கலான்டா என்ன ஆகுதுன்னு. நீயே 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 நானே, எங்க இருக்கிற என்னோட அம்மா அம்மா? எங்க போச்சு இந்த கிழவி? அம்மா, மாமி, என்னை பெற்ற தாய் கிழவி. டேய் மாயாண்டி, வாடா வாடா. கண்ணு, புது மாப்பிள்ளை. என்னடா கண்ணு இப்படி இழைச்சு போயிட்ட? என்ன பார்க்காம சாப்பிடாம இழைச்சு போயிட்டியாக்கும்? நினப்புதான் நினப்புதான், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன கண்ணு, ஆத்தாளை பார்த்து இப்படி பேசிட்ட? உனக்காக நான் பார்த்து பார்த்து ஒரு பொண்ணை பிடிச்சி அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்கிறேன். சொல்லு, எல்லாம் உனக்காக தானே நான் பண்றேன். ஆமா, பண்ணி கிழிச்ச. அவ எங்க என்கிட்ட பேசுறா? ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறா. என்னைய பார்த்தாலே திரும்பி அந்த பக்கம் போயிடுறா. அவளையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் தான் பாடுபட போறேன். வீடு என்ன திறந்திருக்குது? சரி, ஸ்கூலுக்கு போயாச்சு. இங்க யார் இது? ஓனமா மாயாண்டி கூட அந்த கிழவி கருங்கிழவி 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். என்ன கண்ணு சொல்ற? எல்லாம் உன்னைய சொல்லணும். என்னைய 10வதுக்கு மேல படிக்க வைக்கவே இல்லை. ஆனா அவளை 12வது வரைக்கும் படிக்க வச்சிருக்கிற. அவ 6வது படிக்கிறப்பவே படிப்பை நிறுத்திருன்னு சொன்ன, நீ கேட்கல. இப்ப படிச்ச திமிரில் அலைஞ்சிட்டு இருக்கிறா. இதுல பட்டணத்துல காலேஜில் போய் படிக்கிறேன்னு வேற சொல்லிட்டு இருந்தா. நல்ல வேலை, அப்படிலாம் படிச்சிருந்தான்னா என்னைய ஒரு மனுஷனாவே நினைச்சிருக்க மாட்டா, மதிச்சிருக்க மாட்டா. அதனால தானே கண்ணு படிப்பை நிறுத்திட்டேன். அந்த திமிரு எல்லாத்தையும் அவளைய நீ கல்யாணம் பண்ணிட்டு அடக்கிரு. அவ நமக்கு அடங்கி தான் இருக்க போறா. அவள் அடக்கிட்டு இருந்தா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? நான் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? என்ன கண்ணு சொல்ற? நீ சொல்றத பார்த்தா இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லைங்கிற மாதிரிலாம் இருக்குது. மா, மூஞ்சி அப்படி வச்சுக்காத.
எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் இஷ்டம் இருக்குது. இஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்படி சொல்லடா என் ராஜா. வேற என்னடா பிரச்சனை? அந்த குறிஞ்சி தானே, அவளை நம்ம அடக்கிடுவோம். ஒன்றும் கிடையாது சரியா? போ போ, போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டியதா பாரு. அம்மா, அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுமா. என்ன பிரச்சனை கண்ணு? சொல்லு, அம்மா தீர்த்து வைக்கிறேன். அது ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளை நான் தான். ஆனா நான் கட்டிக்க போற பொண்ணு அந்த குறிஞ்சிக்கு பதிலா கூட ஒரு வந்திருக்கிறாள்ல, அந்த பட்டணத்து பொண்ணு, காமினியா கூமினியா, அந்த 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 தாமினி, அந்த சிவா வீட்டில் இருக்கிறாள்ல, அந்த பொண்ணை எனக்கு கட்டி வைமா. என்னடா சொல்ற? ஆமாமா, அந்த குட்டை பாவாடையத்தாம்மா நான் விரும்புறேன். அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப அந்த குட்டை பாவாடைய அந்த சிவாவோட அம்மா துரத்தி விட்டுருச்சாமா. அந்த அந்த சிவாவோட மாமா வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கிறா. கூட அந்த 3 பசங்களும் அவளுக்கு காவலா இருக்கிறாங்க. எப்படியாவது போய் அந்த 3 பசங்க கிட்ட அந்த தாமினி பிள்ளைய, அந்த குட்டை பாவாடைய எனக்கு பொண்ணு கேளுமா. கிழிஞ்சது போ. யார்கிட்ட பொண்ணு கேட்கணும்னு கூட தெரியல உனக்கு. ஆ, இந்த குறிஞ்சியை விட்டா எவளும் உனக்கு கழுத்து நீட்ட மாட்டா. உனக்கு அந்த பிள்ளையை கேக்குதோ? ஆமா ஆமா, நீ மனசு வச்ச எல்லாம் நடக்கும்மா. இங்க பாரு, குறிஞ்சி நம்ம வீட்டுக்கு அடங்கி ஒடுங்கி போவா. நான் சொல்றதுக்கு மீறி எதுவும் பேச மாட்டா. அந்த குட்டை பாவாடை உன்னைய இல்ல, யாரையுமே மதிக்க மாட்டா. இந்த வீட்டை ரெண்டாக்கிடுவா. சொன்னா கேளு. அவ வேண்டாம். நீ இந்த குறிஞ்சியவே கல்யாணம் பண்ணிக்கோ. ஆ, கதை அப்படி போகுதா? நான் வரேன், நான் வரேன், நான் வரேன். சுய். எப்படி வந்த பாத்தீங்களா? அடியே கிறுக்கு பிள்ளை மவளே, என்னடி பண்ணிட்டு இருக்கிற? எந்திரி எந்திரி. என் பையன் மேல ஏறி உக்காந்துட்டு இருக்கிற. மேல இருந்து வர்ற. கதவை திறந்துருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள வருவியோ? வெளியே போ முதல்ல. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஆமா ஆமா, கேட்டு எங்களுக்கு நல்ல யோசனை சொல்லுவ பாரு. வெளியே போ. நீ கேட்கறது ஒண்ணுதான், இந்த சுவரு கேட்கறது ஒண்ணுதான். வெளியே போன்னு சொன்னேன். நான் வெளியே போறேன். ஆனா நீங்க 2 பேரும் பண்றது ரொம்ப தப்பு. ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம அவங்களே கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஐயோ வலிக்குது. எந்திரி குந்தாணி. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நீங்க 2 பேரும் ரொம்ப கெட்டவங்களா இருக்கிறீங்க. தப்பானவங்களா இருக்கிறீங்க. முதல்ல எந்திரிடி. எந்திரி. வெளியே போ, வெளியே போ. இப்ப போறேன். நாளைக்கு திரும்பியும் வருவேன். பாய். போயிட்டாளா? கிறுக்கி பயப்புள்ள. என்ன வேலை பார்த்துட்டு போயிருக்கிறா பாரு. சி, கதவு திறந்துருந்துச்சுன்னா அவ வாட்டுக்கு உள்ள வந்துருவாளோ? நாங்க பேசுறத கேட்டாலாமா. ரொம்ப அறிவாளின்னு நினப்பு. கேட்டு என்ன பண்ண போறா? லூஸ் மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு பார்க்குற ஆளுங்களை பார்த்துலாம் சொல்லுவா. ஸோ, இவ ஒருத்தி இருக்கிற பிரச்சனை இல்லை. அம்மா, என் மேல நீ நின்னுட்டு இருக்கிற. அவ தான் கனம்னு பார்த்தா நீ அதுக்கு மேல கணக்குற. முதல்ல இறங்கு. சரிப்பா சரிப்பா, எந்திரிப்பா எந்திரி. நீ தாய் இல்ல, நீ ஒரு பேய். இங்க பாரு கண்ணு, இங்க பாரு ராஜா, இங்க பாரேன். அந்த குறிஞ்சியவே கட்டிக்கோடா. இந்த பிள்ளை இருக்கிறா பாரேன், அந்த குட்டை பாவாடை, அவெல்லாம் வேண்டாம்டா. இப்ப வந்துட்டு போச்சு பாரு. அது மாதிரி ஏதாண்டா என்ன இது லூசு. அது கொஞ்சம் விவரம். அவ்வளவுதான். 2 பேரும் குடும்பத்துக்கு ஒத்து வராத மாதிரி தான் இருப்பாளுங்க. நமக்கு குறிஞ்சி மட்டும்தான்டா ஒத்து வருவா. எப்படியாவது அவளையவே கட்டிக்கோடா. சரி, அப்ப நான் முதல்ல குறிஞ்சிய கட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த குட்டை பாவாடைய கட்டிக்கிறேன். எனக்கு எப்படியாவது குட்டை பாவாடை வேணும். போடா போ. குட்டை பாவாடை வேணும்னா துணி கடையில போய் வாங்கிக்கோ. ஏ 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 ஏ. நான் தான் நர்ஸ் சிடுமூஞ்சி. இந்த ஆள் என்ன நான் சொல்றது எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு போடு போடுவோம். வாங்க நர்ஸு சிடுமூஞ்சி, 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆடலாம். எங்க ஆடுங்க? ஏ 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 ஏ. மிட்டாய் வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்தீங்களா? நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. அதுக்கு மீறி இங்க வந்திருக்கிறீங்க. இது சாயங்கால நேரம். ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் இருக்கணும். புரியுதா? ஆட்டம் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், உங்களை தூக்கி ஓட்டம் ஓடுவேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னைய இஸ்திரி போறான். காப்பாத்துங்க. ஆட்டம் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், நர்ஸு சிடுமூஞ்சிய தூக்கிட்டு ஓடுவேன். ஆட்டம் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், நர்ஸு சிடுமூஞ்சிய தூக்கிட்டு ஓடுவேன். ஐயோ அப்பா, என்ன பண்றீங்க? நர்ஸை தூக்கிட்டு ஓடுறீங்களா? தப்பு தப்பு, இறக்கி விடுங்க. இந்த நர்ஸு எனக்கு மிட்டாய் வாங்கிட்டு வரல. இப்ப நர்ஸை தூக்கிட்டு போய் மிட்டாய் கடைக்கு போவேன். மிட்டாய் வாங்கி சாப்பிட போறேன்.
ஏமா நிக்கி, என்ன வளவளன்னு பேசிட்டு இருக்கிற? எப்படியாவது வந்து காப்பாத்து, களத்துல இறங்கு. அப்பா நர்ஸு பாவம் இறக்குங்க, விழுந்துட போறாங்க. அவங்க விழுந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் புத்தி குழம்பி உங்களை மாதிரி சின்ன பிள்ளையாயிடுவாங்கப்பா. அது சரி, நல்லா வளர்த்து வச்சிருக்கிற உங்க அப்பனை. மேம் அவர் தான் மேம் என்னைய வளர்த்துனாரு. யாரு யார வளர்த்துனா? மேம் மன்னிச்சிடுங்க மேம். எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கிற ஒரே நர்ஸு நீங்கள் தான் மேம். நீங்கள் இத்தனை நாளாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அவருக்கு சரியாகிற வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க மேம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணா கொஞ்சம் சேலரி தர்றோம் மேம். என்னது, சேலரியை ஏத்தி தரையா? சம்பளத்தை ஏத்தி தரையா? நீ என்ன நர்ஸ் எல்லாரும் சம்பளத்துக்காக வேலை பார்க்கறாங்கன்னு நினைச்சியா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் நீ வேலை செய்வியா நர்ஸ் வேலைய? நர்ஸ் வேலை அப்படிங்கிறது ஒரு தவம். நர்ஸ் வேலைங்கிறது புனிதமானது. நாங்க எல்லாருமே சம்பளத்துக்காக வேலை செய்யல, மக்கள் நலனுக்காக வேலை செய்யறோம். இந்தா உங்க அப்பா, அவர் கூட நான் இன்னும் ஒரு நாள் பாத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு பைத்தியமாயிரும். ஆள விட்றா சாமி. என்னையே சேர்த்து விட்டுடுங்க. நர்ஸ் கூட சேர்ந்து நானும் கடைக்கு போய் மிட்டாய் வாங்கி சாப்பிடுறேன். இந்தாமா, பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்துரு உங்க அப்பாக்கு. கொஞ்ச நேரமாவது அமைதியா இருப்பாரு. இது எல்லாத்துக்கும் காரணமானவங்கள நான் சும்மா விட மாட்டேன். எங்க அப்பாவுக்கு மட்டும் புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறமேலு யார் யாரெல்லாம் இதுக்கு காரணமோ அத்தனை பேரையும் அக்கு வேற ஆணி வேற அவங்களுடைய லைஃப்ல கஷ்டமா வர மாதிரி தான் நான் செய்ய போறேன். இவ புத்திக்கு ஏத்த மாதிரிதான் எல்லாமே நடக்குது. புத்தி சரியா இருக்கணும், சரியா இல்லைன்னா இப்படித்தான். ஆண்டி ஆண்டி எனக்கு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுங்க ஆண்டி. என்னது ஆண்டியா? நான் உங்க பொண்ணு அப்பா. நான் தான் நிக்கி. நீ நிக்கிறதுனால உன் பேரு நிக்கி. நீ உக்காந்துட்டு இருந்தேன்னா உன் பேரு என்ன உக்கியா? ஐயோ அப்பா, இந்த பேரை வச்சதே நீங்க தான். சரி வாங்க உள்ள போவோம். எனக்கு மிட்டாய் வாங்கி தர்றேன்னு சொல்லு, நான் உள்ள வர்றேன். உள்ள நான் நிறைய மிட்டாய் வாங்கி வச்சிருக்கிறேன், வாங்க ஒன்னொன்னா சாப்பிடுவோம். அப்பவா ஓடலாம், ஓடுறது உடம்புக்கு நல்லது. இவர் என்ன நின்ன இடத்துலயே ஓடிட்டு இருக்கிறாரு?